இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ லீக் ஸ்டேஜ் மேட்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பிளே ஆஃப் மேட்சஸ் தான். குவாலிஃபயர் 1, 2 அதுக்கப்புறம் எலிமினேட்டர், அப்புறம் ஃபைனல் தான் நடக்க போகிறது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் இந்த கேகேஆர் வந்து ஃபேவரட்ஸாக இருக்க போகிறாங்க. ஆர்சிபி வந்து ஒரு மிராக்கல் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. அந்த 1% சான்ஸ் வச்சுட்டு. ஸோ செம்ம இது தான். ஸோ அவங்க கப் அடித்தா எனக்கு ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா யாருக்காக கப் அடிக்கணும்னா கிங் கோலிக்காக தான் கப் அடிக்கணும்னு சொல்லுவேன். ரீசன் என்ன, அவர் மட்டும் தான் தனியாளாக இத்தனை வருஷமாக ஆடி கொடுத்து கப் அடிக்காமல் இருந்தார். ஸோ அவர் கப் அடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் கப் அடிப்பாங்கன்னு டவுட்ஃபுல் தான் சொல்லுவேன். ரீசன் என்ன, எனக்கு கேகேஆரும் சரி நம்ம எஸ்ஆர்ஹெச்சும் ஸோ செம்ம டாமினன்ஸ் டீமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட தோக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வெளியே போயிட்டாங்க. எந்த வருஷம் வந்து நம்ம வெளியே போயிருக்கோமோ பிளே ஆஃப் விட்டு, அடுத்த வருஷமே ஒரு கப் அடிச்சிருக்கோம். ஸோ கிரேட்டஸ்ட் கம்பேக்காக இருக்கும் அடுத்த வருஷம் பாருங்கள். இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து டக்குன்னு இன்ஜுரி ஆகிட்டு போகிறது, கண்ட்ரி கேம்ஸ் ஆட போகிறது, அது மாதிரி போயிட்டனால தான் நம்ம தோற்றதுக்கு முக்கியமான ரீசன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மோயின் அலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இந்த மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி ரச்சின், ஜடேஜா மற்றும் சாண்ட்னர் பவுலிங்கில் அசத்தினார். ரச்சினும் ஜடேஜாவும் பேட்டிங்கில் அசத்தினாங்க. சிவன் டுபே தான் ரொம்ப ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அவரோட ரொம்ப மோசமான இன்னிங்ஸில் தான் அந்த பால்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டனால தான் நம்ம தோற்றோம். குவாலிஃபை ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிட்டிங் ரோலுக்கு வர வேண்டிய பிளேயர், ஒரு ஹிட்டிங்கே பண்ணல. அந்த இடத்துல மோயின் அலி இருந்திருந்தாங்கன்னா கதையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ விடுங்க, அவ்வளோதான், அஃபிஷியலாக வெளியே போயிட்டோம். இனிமேல் அதை பற்றி பேசுறது தேவையில்லை. ஸோ அடுத்த வருஷம் நம்ம கம்பேக்கு வெயிட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம தலை டோனி வந்து ரிட்டையர் ஆவான்னா இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல வைஸ், அதனால் டோன்ட் வரி. ஸோ அவர் வந்து இன்னும் ரிட்டையர் ஆக மாட்டார்தான் நினச்சிக்கலாம். ஸோ மேபி சான்ஸ் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் எப்போனா அவர் எப்படியும் இந்த என்னதான் சாம்பியன்ஸ் லீக் நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னா அவர் மஸ்ட்டாக வந்துடுவார் கைஸ். அதை விளாண்டு கொடுத்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ருத்து இனிமேல் தான் சிஎஸ்கே லீட் பண்ண போகிறாரா. ஸோ 4 இல்லை 6 ரிட்டர்ன்ஷன் பிளேயர் யார் வந்து லேட்டராக வர வீடியோலாம் பார்ப்பீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் கைஸ் நம்ம இது டீமு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வருஷம். மெயின் பவுலர்ஸ் வந்து இல்லாமல் போனனால தான் கடைசியில் வந்துட்டு அவங்க அதிக ரன்ஸ் அடிக்க போனாங்க. நம்மள்ட்ட இருக்க வந்து செகண்டரி பவுலர் வச்சு தான் இந்த மேட்சே விளாண்டோம். ஆனாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பேட்டிங் இருந்தாலும் சரி, பவுலிங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க லீக் ஸ்டேஜஸில். ஸோ தேங்க்யூ சிஎஸ்கே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ